சிரம்தாழ்ந்து அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவினா குளோபல் பள்ளியின் 2வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் தாமு சார், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்துடைய தலைவர் சேகரனன் அண்ட் எங்களுடைய பொருளாளர், அவர் பொருளாளர் மட்டும் இல்லை, அவர் தான் ஆலினால் அழகராஜா. அவர் பாசித் சார், அப்துல் பாசித் சார் இங்கே பேசினார். ரொம்ப ஷார்ட்டாக பேசினார். அவர் கீழே கரெல்லாம் போய் பேசினார்னா நீங்கள் அப்படியே மயங்கிடுவீங்க. அதனால் அப்துல் பாசித் சார் எப்பயுமே கிரெடிட் கொடுக்குறதுல ரொம்ப ஒரு பெருந்தன்மை குணம் கொண்டவர். அவர்கிட்ட நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய பொருளாளர் அப்துல் பாசித் சார் அண்டு வைஸ் பிரசிடெண்ட் ரமேஷ் சார் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் கவினா கல்வி குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, ஐசிசி ஸ்கூல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தப்போ எல்லாருமே கேட்டது, எப்படி கவினான்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ ஏன் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு ஐசிசி கரிக்குலம் நம்ம ராம்நாட்டில் நேஷனல் ஸ்கூலில் இருக்குது. அதை விட்டாச்சுன்னா நம்ம ராம்நாட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் வேணால் நம்ம மதுரை போகணும். மதுரையில் ஒரு 2 ஸ்கூலோ 3 ஸ்கூலோ இருக்குது. ஸோ இந்த சவுத் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 ஸ்கூல் தான் அதிகபட்சம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் இங்கே கொண்டு வர போகிறீங்க. அதுவும் ஒரு வில்லேஜ், பார்த்திபனூர் மாதிரி ஒரு ரூரல் வில்லேஜில் கொண்டு வர போகிறீங்க, உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி முடியும்னு நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எங்கள் மேல் கொண்ட ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறோம். ஒரு 80 குழந்தைகளோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு இந்த இயரோட அட்மிஷன் க்ளோஸோட ஒரு 300 ஸ்டூடெண்ட்டோடு நாங்கள் உங்கள் முன்னால் ஒரு செகண்ட் இயர்லேயே நிற்கிறோம். அப்படின்னா வித் நியூ அட்மிஷனோடு சேர்த்து அதுக்கு முழுமுதற் காரணம் பெற்றோர்களாகி நீங்கள். உங்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள். ஏற்கனவே தாமு சார் சொன்ன மாதிரி, எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்பிக்கை. ஏன்னா இது டீச்சர்ஸ் மட்டும் எதுவுமே பண்ணிட முடியாது. பேரண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கைனா, பேரண்ட் இன்னொரு கை, 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும். அது மாதிரி பேரண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுற ரெடியாக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணால் உங்களோட குழந்தைய நீங்கள் என்ன வாக்கன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ, என்ன விஷன் இருக்கோ, அதுதான் எங்கள் டீச்சர்ஸ்க்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது. ஒரு குழந்தை நாளைக்கு படித்து பெரிய ஆளாகி ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கிறப்ப அவன் எங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் பையன் அல்லது பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ பெருமை இருக்கோ அதை விட 100 மடங்கு பெருமை எங்களுக்கு இருக்கும் அவங்க எங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு. அப்போ அந்த குழந்தைய அந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் எப்போயும் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு எங்களால் நகர முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தாலும் கேஜி கிரேட் 1 அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னும் சில பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கவினா கல்வி குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.